காவிரிப்பட்டினம் போத்தாபுரம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் MC ரகு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள போத்தாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா 3 நாட்களாக நடைபெற்று வந்தது. மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் முளைப்பாரி எடுத்தல், மாவிளக்கு எடுத்தல், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு யாககால பூஜைகளும் நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேக விழா இன்று மாபெரும் வேள்வி பூஜைகளுடன் துவங்கி பல்வேறு யாக பூஜையின் போது புண்ணிய நதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தினை மேலதாளங்கள் முழங்கிட சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு ஊற்றி பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மனை பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் MC ரகு கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். மேலும் இவருடன் டாக்டர் தகி, கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரஹமத்துல்லா மற்றும் காவிரிப்பட்டினத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாரியப்பன், கவியரசு, ஜாவித் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வழிபட்டனர். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் கவுண்டர்கள் குப்புசாமி உள்ளிட்ட கோவில் கவுண்டர்கள், பூசாரிகள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.